ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், டுடேஸ் லஞ்சில் இன்றைக்கி சுட சுட சாதம். இன்றைக்கி சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான எக் கிரேவி தாங்க பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு முட்டையை தனியாக ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிறணும். அதோட மசால் என்னென்னா, ஒரு கை அளவு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம சோம்பு வணக்கி அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு நான் கடுகு உளுந்து சேர்க்க மாட்டேன். ஜஸ்ட் கருவேப்பிலை மட்டும் எண்ணெய் விட்டுட்டு தாளிச்சிட்டு அதோட அரைச்சி வச்சுருக்க மசாலு கொஞ்சமாக குழம்பு தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த முட்டையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிறப்ப நம்ம தேங்காய் பால் ஒரு 2 கரண்டி அளவு சேர்த்து இறக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாகவே வந்துடும். அண்ட் இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை வறுவல் பண்ணியிருக்கேன். இந்த கத்திரிக்காய்க்கு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டு இதோட நம்ம உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதோட நம்ம கொஞ்சமாக கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா போதும். நம்மளுக்கு ஈஸியாக இந்த கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிரும். தயிர் கேட்டிருந்தாங்க, அதனால் தயிர். ஃபைனலாக ரசத்தோடு நாங்கள் எங்கள் லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.